வணக்கம். இந்த ஆழமான பார்வைக்கு உங்கள வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவின் வாழ்வியல் தரிசனம்ங்கிற பேர்ல 1982ல சில முக்கியமான உரைகள் நடந்திருக்கு. இந்தியா, சுவிட்சர்லாந்து, கலிபோர்னியான்னு பல இடங்கள்ல. அதிலிருந்து சில பகுதிகளை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆமா. இந்த உரைகள் பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா ஏத்துக்கிட்ட பல விஷயங்கள, அதாவது யதார்த்தம், அமைதி, மனுஷனோட தேடல், இதையெல்லாம் ஒரு மாதிரி சவால் விடுற மாதிரி அணுகுது. நம்மளோட அடிப்படையே கேள்வி கேக்குது. கரெக்ட். ரொம்ப அடிப்படையான கேள்விகள். ஆமா. சோ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கருத்துக்கள உங்களுக்காக கொஞ்சம் பிரிச்சு பார்க்கறது, அதுல இருக்கிற முக்கிய செய்திகள புரிஞ்சுக்கிறது, இதுல உங்களுக்கு ஆர்வம் ஊட்டுற, சில சமயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற கருத்துக்களும் இருக்கலாம். உள்ள போலாமா? நிச்சயமா போகலாம். இந்த மூலப்பகுதிகள் உண்மைனா என்ன? அமைதியை ஏன் தேடுறோம்? எப்படி தேடுறோம்? நம்மளோட குறிக்கோள்கள், அதுக்கான முயற்சிகள், இதோட உண்மையான தன்மை என்ன? அப்படின்னு ரொம்ப அடிப்படையான கேள்விகளை எழுப்புது. நாம பொதுவா நம்புற ஆன்மீக வழிகள், உளவியல் முறைகள், இது எல்லாமே ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க வைக்குது. அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு, நாம எதையாவது தேடுறதே அது கிடைக்காம போறதுக்கு காரணமா இருக்கா? இல்ல அமைதியை தேடுறதுனாலேயே நாம அமைதி இல்லாம போறோமா? இந்த மாதிரி முரணா தோன்ற ஆனா ஆழமான கருத்துக்களை இது முன்வைக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா, சமூகம், நம்ம கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம மேல சுமத்துற எதிர்பார்ப்புகள், இலட்சியங்கள், அதனால நம்ம இயல்பான செயல்பாடு எப்படி பாதிக்கப்படுதுன்னு பேசுது. நம்மளோட பல நம்பிக்கைகளை மறுபடியும் யோசிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி. அப்போ முதல் கருத்தே பாப்போம். இதுவே ரொம்ப ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதாவது ஆசிரியர் சொல்றாரு, நாம கற்பனை பண்ற ஒரு பரம்பொருள் இல்ல இறுதி உண்மைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் நாம அன்றாடம் வாழ்ற இந்த உலக யதார்த்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ம் இது இது பல ஆன்மீக தேடல்களோட நோக்கத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி இல்லையா? ஆமா, நிச்சயமா. அவர் குறிப்பா சொல்றாரு பாருங்க, இறுதி உண்மையை தேடும் வரை இந்த உலகின் யதார்த்தத்தை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்வது சாத்தியமில்ல. இது ரொம்ப முக்கியமான வரி. ம் அப்படின்னா, நாம எங்கேயோ ஒரு கற்பனை இலக்கை தேடி ஓடும்போது நம்ம கண் முன்னாடி இருக்கிற நிஜம், இந்த உலகத்தோட உண்மைத்தன்மை, அத நம்மளால பார்க்க முடியறது இல்லையா? அப்படி சொல்றாரா? அப்படிதான் தோணுது. ஏன் நாம இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்தை தேடுறோம்? ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள், குழப்பங்கள் இதுலேருந்து தப்பிக்கவா? அது ஒரு முக்கியமான கேள்விதான். ஒரு எஸ்கேபிசமா இருக்குமோங்கிற சந்தேகம் வருது. இதோட சம்பந்தப்பட்ட அடுத்த கருத்து பாத்தீங்கன்னா, அமைதி பத்தினது. சரி. அமைதிங்கிறது நம்ம தேடி கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒண்ணு இல்லையா, அது ஏற்கனவே இருக்கிற ஒண்ணுன்னு சொல்றாரு ஆசிரியர். இதுவும் நம்ம பொதுவா கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா. எப்பவுமே அமைதிய தேடுன்னு சொல்வாங்க. அதேதான். ஆனா இவர் சொல்றத கேளுங்க. அமைதின்னு நீங்க ஒன்ன உருவாக்கி அதை தேடுறதுனால தான் ஏற்கனவே இருக்கிற அமைதியை நீங்க இழக்கிறீங்க. இது இது ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல. ஆமா. புரியலையே. அதாவது, நான் அமைதியா இல்ல, நான் அமைதியா ஆகணும்னு நம்ம நினைக்கிறப்போ, நான் இப்ப இருக்கிற நிலைக்கும், நான் ஆகணும்னு நினைக்கிற நிலைக்கும் நடுவுல ஒரு இடைவெளி, ஒரு முரண்பாடு வருது. ஒரு கான்ஃப்ளிக்ட். சரி. இந்த உள்முரண்பாடு தான் அமைதி இல்லாம போறதுக்கு காரணம்னு சொல்றாரு. இந்த உள்முரண்பாடு இருக்கிற வரைக்கும் நம்மால மத்தவங்க கூடவோ, சமூகம் கூடவோ உண்மையான அமைதியில இருக்க முடியாதுங்கிறது அவரோட வாதம். ஓ! அப்போ அமைதிய தேடுற முயற்சியே அமைதிய கெடுக்குதுன்னு சொல்றாரு. கரெக்ட். சுருக்கமா சொன்னா அப்படிதான். அந்த முயற்சி தான் பிரச்சனையா இருக்கு. இது நிஜமாவே யோசிக்க வைக்குது. சரி, அடுத்ததா சமூக யதார்த்தத்தை ஏத்துக்கிறது பத்தி பேசுறாரு. ம் இந்த உலகத்துல குழப்பம் இல்லாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படணும்னா, சமூகம் நம்ம மேல வைக்கிற யதார்த்தத்தை, அதோட விதிகள், எதிர்பார்ப்புகள் நாம ஏத்துக்கணுங்கிறாரு. இல்லனா நம்ம சமூகத்தோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அது நம்மள ரொம்ப குழப்பத்துக்கும் ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு கூட கொண்டு போயிடும்னு எச்சரிக்கிறாரு. ஆமா, நடைமுறைக்கு அது தேவைதான். ஆனா அதே நேரம் எந்த ஒன்றின் உண்மையான யதார்த்தத்தையும் நம்மால அனுபவிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணுங்கிறாரு. இது எப்படி? ஒரு பக்கம் சமூக யதார்த்தத்தை ஏத்துக்க சொல்றாரு, இன்னொரு பக்கம் எதோட யதார்த்தத்தையும் நம்மால அனுபவிக்க முடியாதுங்கிறாரு. இது ரெண்டை எப்படி ஒன்னா பாக்குறது? முரண்பாடா தெரியுதே. இல்ல, இது ஒரு ஒரு சின்ன வேறுபாடு, நுட்பமான விஷயம். சமூக யதார்த்தம்ங்கிறது நாம இந்த உலகத்துல மத்தவங்களோட சேர்ந்து இயங்கிறதுக்கான ஒரு பொதுவான கட்டமைப்பு. ஒரு ஒரு விளையாட்டு மைதானத்தோட விதிகள் மாதிரி. சரி. அந்த விதிகளை மதிக்காம விளையாட போனா குழப்பம்தான் வரும். அதனால நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஏத்துக்கிறது அவசியம். ஆனா அந்த விதிகளே முழுமையான கடைசி உண்மை இல்லைன்னு நாம உணரணும். அதோட எல்லைகளை புரிஞ்சுக்கணும். ஓ,
சரி சரி. இந்த புரிதலோட சமூக யதார்த்தத்தை அணுகும்போது சமூகத்தோட தேவையில்லாத சண்டைகள் குறையும். அதே நேரம் உள்ளுக்குள்ள நான் இப்படி இருக்கேன் ஆனா அப்படி மாறணுங்கிற எண்ணம், அந்த இலக்கை அடையணுங்கிற உள்ளழுத்தம், அதாவது தன்னைத்தானே மாத்திக்கிற முயற்சி, அது இல்லாம போகும்போது உள் முரண்பாடும் போயிடுது. ம். ஆசிரியர் சொல்ற மாதிரி நீங்க நீங்களாகவே இருக்கிறீங்க. வேறு ஒன்றாக மாறும் ஓட்டம் இல்லாத போது உங்களுக்குள் முரண்பாடு இல்லை. இந்த நிலையில சமூகத்தோடவும் சண்டை போட தேவையில்ல, உள்ளுக்குள்ளேயும் போராட்டம் இல்ல. இது யதார்த்தத்தை மறுக்கிறது இல்ல, அதோட தன்மையை புரிஞ்சுக்கிறது. சரி. இது கொஞ்சம் தெளிவா இருக்கு. நடைமுறைக்காக ஏத்துக்கணும், ஆனா அதுவே முடிவு இல்லங்கிற புரிதல். ஓகே. அடுத்த பகுதிக்கு போலாம். இலக்குகள், முயற்சி, அப்புறம் நுட்பங்கள். இங்க ஆசிரியர் இன்னும் கொஞ்சம் கடுமையா விமர்சனம் பண்ற மாதிரி தெரியுது. ஆமா, ஆன்மீக இலக்குகளோ, உலக இலக்குகளோ, எதுவா இருந்தாலும் சரி, அத அடைய நாம பண்ற முயற்சிகள், பயன்படுத்துற தியானம், யோகா மாதிரி டெக்னிக்ஸ், இது எல்லாத்தையுமே அவர் கேள்வி கேக்குறாரு. ம், அவர் நேரடியாவே இலக்கே தவறானதுன்னு சொல்லிடுறாரு. யோகா உடம்ப நல்லா வச்சுக்க உதவும். ஆனா ஞானம், விடுதலை மாதிரி பெரிய ஆன்மீக இலக்குகளை அடைய அது ஒரு கருவி இல்லங்கறாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த ஆன்மீக பயிற்சிகள், நுட்பங்கள் எல்லாமே சுயமைய செயல்பாடுகள் அப்படிங்கறாரு. இது கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பொதுவா சுயநலத்தை விடணும்னு சொல்ற பாதையில அந்த பயிற்சிகளே சுயமையமானதுன்னா என்ன அர்த்தம்? இங்கதான் அவரோட பார்வையோட தனித்தன்மை தெரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு இலக்கை அடைய நான் முயற்சி செய்யறனோ அந்த முயற்சியை அந்த நான்கிறத இன்னும் பலப்படுத்துது. ஓ, அப்படியா? ஞானம் அடையணும், அமைதி அடையணும், சுயநலம் இல்லாம ஆகணும்னு நான் முயற்சி செய்யும்போது அந்த முயற்சியோட மையமா இருக்கிறது அந்த நான் தான். அதனால அந்த முயற்சியே சுயமயமானது. புரியுது. அது மட்டும் இல்ல, இலக்கு அடைய நாம செய்யற முயற்சியே அந்த இலக்கை அடைய விடாம தடுக்குதுன்னு சொல்றாரு. எப்படி? தேடலுங்கிறதே ஒரு சுயதொடர் பொறிமுறை, அதாவது செல்ஃப் பர்பச்சுவேட்டிங் மெக்கானிசம் ஆயிடுதான். அதாவது தேடிக்கிட்டே இருக்கிறதுனால தேடல் தொடர்ந்துகிட்டே போகுதே தவிர தேடுற பொருள் கிடைக்கிறது இல்ல. சுயநலம் இல்லாதவனா ஆக முயற்சி பண்றதும் ஒரு சுய மைய முயற்சி தான். அந்த முயற்சி நிக்கிறப்போதான் அந்த சுயம் அல்லது நாங்கிற மைய எண்ணம் தானா இல்லாம போகுது. அதே மாதிரி முயற்சியே இல்லாத நிலைய எஃபர்ட்லெஸ் ஸ்டேட் நீங்க முயற்சி செஞ்சு அடையவே முடியாது. ஏன்? ஏன்னா ஆசிரியர் சொல்ற மாதிரி முயற்சியை நிறுத்த நீங்க செய்யற எந்த முயற்சியும் ஒரு முயற்சி தான். இது ஒரு மாதிரி வெளியே வரவே முடியாத வட்ட மாதிரி தோணுதில்ல? ஆமா, ஒரு பெரிய சிக்கல் மாதிரி தெரியுது. நாம எதை அடைய நினைக்கிறோமோ அதை அடைய நாம எடுக்கிற ஸ்டெப்பே நம்மள அதிலேந்து தள்ளி விடுதுன்னா அப்புறம் எப்படி முன்னேறது? நம்மள அந்த தேடல தொடர்ந்து போக வைக்கிறது எது? ஆசிரியர் சொல்ற மாதிரி அது ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா, இன்னும் ஒரு குருவை கேட்டா, இன்னும் ஒரு டெக்னிக்க கத்துக்கிட்டா அந்த இலக்க அடைஞ்சிடலாங்கிற நம்பிக்கை. ஆனா ஆசிரியர் சொல்றாரு, உண்மையில நாம எங்கேயும் போறதில்ல, ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா. இல்ல. இது நம்மளோட பல கால நம்பிக்கைகளை, தேடல்களை அடியோட கேள்வி கேக்குது. நாம தேடுற அந்த இறுதி உண்மை, அந்த பேரானந்த நிலை, அந்த கடவுள், அது உண்மையிலேயே இல்லவே இல்லையா? இல்ல நாம தேடுற விதம்தான் தப்பா? இது நிஜமாவே ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமான கருத்து தான். ஆசிரியர் இங்க என்ன சொல்ல வராருன்னா, அந்த தேடலே, அந்த முயற்சியே இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண வைக்குது. ஓஹோ. அந்த இறுதி நிலைங்கிறது நம்ம இப்போ இருக்கிற அதிருப்தியிலிருந்து நம்ம எண்ணங்களால உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை இலக்கு. அந்த இலக்கு தனியா வெளியில இல்ல. அதனால அதை தேடுறது ஒரு நிழல பிடிக்க போற மாதிரி. புரியுது. இது ஒரு சூன்யவாத மாதிரி தோணலாம். ஆனா அது அவரோட நோக்கம் இல்ல. மாறா தேடலோட பயனற்ற தன்மையை உணர்த்துறதான் நோக்கம். சரி. தேடல் பயனற்றதுன்னா நம்மளோட எண்ணங்கள், அனுபவங்கள் இதோட நிலை என்ன? அடுத்த பகுதியா எண்ணத்தோட தன்மை, அனுபவம் பத்தி பேசலாம். எண்ணம் உயிர் வாழறதுக்கும் டெக்னாலஜிக்கும் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான கருவின்னு ஆசிரியர் ஏத்துக்கிறாரு. ஆனா வாழ்க்கையோட ஆழமான பிரச்சனைகளை தீர்க்க அது பயன்படாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி? ஏன்னா எண்ணத்தோட இயல்பே தொடர்ச்சியற்றது, துண்டு துண்டானது. அது இறந்த காலத்தோட நினைவுகளோட தொகுப்பு. சரி. வாழ்க்கைங்கிறது நிகழ்காலத்துல முழுமையா தொடர்ச்சியா நடக்கிறது. துண்டு துண்டான செத்துப்போன இறந்த கால கருவியை வச்சு உயிருள்ள நிகழ்கால வாழ்க்கையை புரிஞ்சுக்கவோ கையாளவோ முடியாதுங்கிறாரு. அது மட்டும் இல்லாம எண்ணத்தை நாம கட்டுப்படுத்த நினைக்கிறது வீண் முயற்சி மட்டும் இல்ல, அது ஆபத்தானதும் கூடன்னு சொல்றாரு.
அவர் கொஞ்சம் கடுமையாவே சொல்றாரு, உங்க எண்ணங்களை கவனிக்கிறது சாத்தியமில்ல, அது உங்களை பைத்தியமாக்கிடும்னு. அப்படியா சொல்றாரு? ஆமா, தியானத்துல நாம எண்ணங்களை கவனிக்கிறோம் இல்ல எண்ணம் இல்லாத நிலையை அடையறோம் நினைக்கிறது கூட எண்ணத்தால தூண்டப்பட்ட எண்ணத்தால உருவாக்கப்பட்ட ஒரு நிலைதான் சொல்றாரு. அது உண்மையான அமைதி இல்ல. அப்போ நிறைய பேர் சொல்றாங்களே, ஆன்மீக அனுபவங்கள், தரிசனங்கள், பேரானந்த நிலைகள், அதெல்லாம் அதையும் ஆசிரியர் தற்காலிகமானது, ஒரு மாதிரி கிளர்ச்சி நிலைங்கிறாரு. அது போதைப் பொருள் மாதிரி திரும்ப திரும்ப அதே மாதிரி அனுபவத்துக்கான ஏக்கத்தையும் தேவையையும் தான் உருவாக்கும். அது உண்மையான மாற்றத்தை கொண்டு வராது. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நிரந்தர மகிழ்ச்சி அல்லது நிரந்தர பேரின்பம்னு எதுவும் இல்ல. இது பல ஆன்மீக மரபுகள் சொல்றதுக்கு நேர் எதிராயிருக்கே. ஆமா, அது மட்டும் இல்லாம ரொம்ப தீவிரமான தியான பயிற்சிகள் கூட சில நேரங்கள்ல மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம்னு எச்சரிக்கிறாரு. என்னது? ஒருவேளை இது மூளையோட இயல்பான செயல்பாட்ட ஒரு குறிப்பிட்ட பக்கம் ரொம்ப தள்ளி ஒரு சமநிலை இல்லாத தன்மையை உருவாக்கலான்னு சொல்றாரோ என்னவோ. இது நிறைய பேருக்கு ஏத்துக்க கஷ்டமா இருக்கலாம். ஆமா, நிஜமாவே. ஆமா, இது ரொம்ப சவால் விடுற கருத்து தான். அவர் எண்ணத்துக்கும் உடம்புக்கும் உள்ள உறவை பத்தியும் பேசுறாரு. ஓ, அது என்ன? எண்ணம் தன்னை ரொம்ப முக்கியமானதா நினைச்சுக்கிட்டு உடம்பு மேல ஆதிக்கம் செலுத்தி எல்லாத்தையும் கட்டுப்படுத்த பாக்குது. ஆனா உடம்போட இயல்பான தானா நடக்கிற செயல்பாட்டுக்கு இந்த தலையீடு உண்மையில தேவை இல்லைங்கிறாரு. உயிர் வாழ்றதுக்கு தேவையான நடைமுறை சிக்கலை தீர்க்க தேவையான எண்ணம் தேவைப்படும் போது தானா வந்துட்டு போகும். மத்த நேரத்துல இந்த தொடர்ச்சியான எண்ண ஓட்டம் அவசியம் இல்ல, அது ஒரு சுமைதான். சரி. எண்ணம் அதோட இயல்பான தொடர்ச்சியற்ற தேவைக்கேற்ப போற நிலைக்கு திரும்பணுங்கிறாரு. ஆனா இத நாம முயற்சி செஞ்சு செய்ய முடியாது. அப்படி எண்ணத்தை குறைக்க முயற்சி பண்ணா அது எண்ணத்தோட வேகத்தை அதிகமாக்குமே தவிர குறைக்காது. மறுபடியும் அதே இடத்துக்கு வரோம், முயற்சியின் முரண். ஆமா, கரெக்ட். எண்ணத்தை அதோட போக்குல விடுறதுதான் ஒரே வழின்னு தோணுது. ஆனா அதை செய்யறதுக்குன்னு ஒரு வழி எதுவும் இல்ல. இந்த எண்ணம் முயற்சி பத்தின புரிதலோட அடுத்த பகுதிக்கு போலாம். புரிதல், யதார்த்தம் மற்றும் உடல். இங்கே ஒரு புரட்சிகரமான கருத்து வருது. ஆசிரியர் சொல்றாரு, புரிந்து கொள்ள இங்கு எதுவும் இல்லை. புரிஞ்சுக்கணுங்கிற நம்ம தாகம் தான், நம்ம முயற்சி தான் எல்லா சிக்கலையும் உருவாக்குதுங்கிறாரு. ஓ, இன்னும் விளக்குறாரு, புரிந்து கொள்ளும் தேவையின் இல்லாமை. இது என்ன அர்த்தம்? ஒரு புதிர் மாதிரி கேக்குது. புரிஞ்சுக்க முயற்சி பண்றதை நிறுத்துறது தான் உண்மையான புரிதலா? அப்போ நாம அறிவை தேடுறத, ஞானத்தை தேடுறத நிறுத்தணுமா? இத புரிஞ்சுக்க மாயா அப்புறம் நாங்கிற கருத்தை பார்க்கலாம். சம்ஸ்கிருதத்துல மாயாவுக்கு ஒரு அர்த்தம் அளவிடுவதுன்னு. சரி. எதையாவது அளக்கணும்னா ஒரு மையம், ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் தேவை. அந்த மையமா நாம நினைக்கிறது தான் நான், சுயம். ஆனா இந்த நான்கிறதே ஒரு நிலையான நிரந்தரமான பொருள் இல்ல. அது எண்ணத்தால உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றம், ஒரு தொடர்ச்சி மாதிரி ஒரு பிரமைனா. அந்த மையத்தை வச்சு நாம அளந்து பார்க்கிற உலகமும் நம்ம அனுபவமும் ஒரு விதமான மாய தோற்றம்தான். அதாவது உலகம் உண்மையா இருக்கு, ஆனா அதை நான் அனுபவிக்கிற விதம், அந்த அனுபவத்தோட கட்டமைப்பு ஒரு மாயை. ஓ, உலகம் மாயை இல்ல, நம்ம அனுபவம் மாயையா? அப்படிதான் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். நம்மளோட புலனுணர்வுகள், பார்வை, கேட்டல், தொடுதல், இதெல்லாம் உண்மையில தொடர்ச்சியா இல்ல. ஒவ்வொரு கணமும் புதுசு. ஆனா எண்ணம் தான் இந்த தனித்தனி அனுபவங்களை சேர்த்து நான்கிற ஒருத்தன் இதை தொடர்ந்து அனுபவிக்கிறேன்னு ஒரு கதையை உருவாக்குது. ஆசிரியர் சொல்ற மாதிரி அங்கே ஒரு நிரந்தரமான சத்தை இல்ல. இருப்பது முதல் நபர் ஒருமை சுட்டு பெயர் மட்டுமே. அந்த நான்கிறது மொழி தேவைக்காக பயன்படுத்துற ஒரு வார்த்தை, ஒரு கிராமர் டூல் தானே தவிர அதுக்கு பின்னால நிலையான பொருள் எதுவும் இல்ல. இந்த நான்கிற மையம் இல்லைன்னா எதை வச்சு எதை புரிஞ்சுக்கிறது? அதனாலதான் புரிஞ்சுக்க ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு. இது ரொம்ப ஆழமான கருத்து. சரி, அப்போ நான்கிற எண்ணத்தோட ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட உடலோட நிலை என்ன? உடல் இயற்கையா ஒவ்வொரு கணமும் தேவைக்கேற்ப இயங்குது. அதுக்கு இறந்த காலம், எதிர்காலம்னு தொடர்ச்சி பத்தின கவலையே இல்ல. ஆனா எண்ணம் தான் இந்த தொடர்ச்சிய, பாதுகாப்பை தேடுது. இதுதான் எண்ணத்துக்கும் உடலோட இயல்பான செயல்பாட்டுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுன்னு சொல்றீங்க. ஆமா. ஆசிரியர் சொல்றாரு, உண்மையா ஒரு உடம்பு சம்பந்தப்பட்ட ஆபத்து வரும்போது நாம பிளான் பண்ணது, யோசிச்சது எதுவும் உதவாது. உடம்பு அதோட சொந்த அறிவை வச்சு தானா உடனே செயல்படும்னு. கரெக்ட். பல பிரச்சனைகள் நாம நினைக்கிற மாதிரி சைக்கோலாஜிக்கல் இல்ல, அறநெறி சம்பந்தப்பட்டது இல்ல. அவை நியூரோலாஜிக்கல், அதாவது நரம்பியல் சம்பந்தப்பட்டதுங்கிறாரு. அதாவது நம்ம மூளை, நரம்பு மண்டலத்தோட இயல்பான செயல்பாட்டோட சம்பந்தப்பட்டது.
உடம்ப அதோட இயல்புக்கு தனியா விட்டா அதுவே பல பிரச்சனைகளை நல்லா கையாளணும் சொல்றாரு. இது உடம்பு மேல ஒரு ஆழமான நம்பிக்கை வைக்க சொல்லுது. ஆமா. நியூரோலாஜிக்கல்னு ஒரு சொல்றது நம்ம நரம்பு மண்டலத்தோட இயல்பான சமநிலையான செயல்பாட்டை குறிக்குது. பல மன அழுத்தங்கள், பயங்கள், கோபங்கள் இதெல்லாம் இந்த இயல்பான செயல்பாட்டுல வர்ற தடங்கல்களா இருக்கலாம். ஓ, அப்படியா? எண்ணத்தோட தொடர்ச்சியான குறுக்கீடு, பழைய சுமைகள், எதிர்கால பயங்கள் இதெல்லாம் இந்த இயல்பான செயல்பாட்டை பாதிக்குது. உடம்பு அதோட போக்குல விட்டா தேவையில்லாத மன அழுத்தங்களிலிருந்து அது விடுபடலாம். இது மறுபடியும் தலையிடாத, முயற்சி செய்யாத நிலையை வலியுறுத்துது. உடலோட ஞானத்தை நம்புங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது நம்மள வளர்த்த உடுத்தமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. கலாச்சாரம், மதம், அப்புறம் உண்மையான சுதந்திரம். நாம தனி ஆளுங்க மட்டும் இல்ல, சமூகத்தோட கலாச்சாரத்தோட ஒரு பகுதி. இந்த கலாச்சாரம் நம்மள எப்படி பாதிக்குது? ஆசிரியர் சொல்றாரு, கலாச்சாரம் அல்லது சமூகம் சரியான மனுஷன் இப்படிதான் இருக்கணும், மத நம்பிக்கை உள்ளவன் இப்படிதான் நடக்கணும்னு பல இலட்சியங்களையும் மாடல்களையும் நம்ம முன்னாடி வைக்குது. இது நம்ம இயல்பான தானா வர்ற செயல்பாட்டை கெடுக்குதுங்கிறாரு. சரியா சொன்னீங்க. அவர் சொல்றாரு, கலாச்சாரம் நீங்க இப்போ இருக்கிறத விட வேறொன்றா, இன்னும் மேலானவனா, இன்னும் நல்லவனா இருக்கணும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமா. இந்த கோரிக்கை நம்ம உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தத்தையும், நாம போதாதுங்கிற உணர்வையும், பயத்தையும் உருவாக்குது. இந்த பயம் நம்மளோட இயல்பான தன்னிச்சையான செயல்களை தடுக்குது. தைரியம், பயமில்லாம மாதிரி நல்ல குணங்களை கூட சமூகம் அதோட அமைதியையும் தொடர்ச்சியையும் காப்பாத்திக்கிறதுக்காகவே சொல்லிக் கொடுக்குதுன்னு கடுமையா விமர்சிக்கிறார். ஓ, அது இயல்பா வராம கத்து கொடுத்த பண்புகளா மாறும்போது சிக்கலாகுது. மதத்தை பத்தியும் அவர் குறைவா விமர்சனம் பண்ணல. மதம், அதோட சடங்குகள், நம்பிக்கைகள் மனுஷனை உண்மையா காப்பாத்தாதுங்கிறாரு. அன்பு, அஹிம்சை, கருணை மாதிரி உயர்ந்த விஷயங்களை போதிச்ச பெரியவங்க கூட மறைமுகமா வன்முறைக்கு காரணமாகறாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாமே நம்ம நனவுல, சிந்தனையில இருக்கிற அடிப்படை பிரிவினையிலிருந்து, டிவிஷன் அண்ட் கான்ஷியஸ்னஸ் பிறக்குதுங்கிறாரு. ஆமா, இதுல ஒரு அதிர்ச்சியான கூற்று. அன்ப பத்தி பேசினவரே வெறுப்புக்கும் பொறுப்பு, ஏன்னா அன்பும் வெறுப்பும் பிரிக்க முடியாம ஒன்னாவே போகுது. இது ஆழமானது. அதாவது ஒன்னு ரொம்ப வலியுறுத்தும் போது அதோட எதிர்நிலை தானாவே பலமாகுது. அப்புறம் கருணை, அறம் மாதிரி நல்ல விஷயங்களை ஒரு பயிற்சியாக, ஒரு ஒழுக்கமா கடைபிடிக்கிறவர் ஆபத்தானவர்னு சொல்றாரு. இது ஏன்? அது ஒரு முக்கியமான கேள்வி. அது இயல்பான உணர்வா இல்லாம ஒரு வேஷமா, ஒரு பாசாங்கா மாறிடுறதுனால, இல்ல அந்த பயிற்சியே ஒரு விதமான வன்முறையா? அது ஒரு சாத்தியக்கூறு. இயல்பா வராத கருணை ஒரு திணிக்கப்பட்ட பண்பா மாறும்போது அது உண்மையான மனித தொடர்பை தடுக்குது. அது ஒரு தடையா மாறுது. ஆசிரியர் சொல்ற மாதிரி அது ஒரு விதமான உள் வன்முறையா இருக்கலாம். நம்ம இயல்பை அடக்கி ஒரு இலட்சியத்தை அடைய முயற்சி பண்றது. சரி. உண்மையான விடுதலைங்கிறது இந்த சமூகத்தோட கட்டமைப்பை எதிர்த்து போராடுறதோ, அதை சீர்திருத்தம் செய்ய முயற்சி பண்றதோ இல்லைங்கிறாரு. அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. மாறா, நம்ம உள்ளுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பு, அதோட எதிர்பார்ப்புகள், அதோட பயங்கள், இதோட சுமையிலிருந்து தனிப்பட்ட முறையில சைக்கோலாஜிக்கலா விடுபடுறது தான் உண்மையான விடுதலை. தனிப்பட்ட விடுதலை. ஆமா, உங்களுக்குள் செயல்படும் அந்த சமூக கட்டமைப்பிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள்ங்கிறது தான் அவரோட மையச் செய்தி. சுவாரஸ்யமா, செயல்படுவதற்கான சுதந்திரத்தை தேடுறது கூட செயலை தடுக்குதுங்கிறாரு. அப்படியா? எப்போ அந்த சுதந்திரத்துக்கான தேடல், அந்த முயற்சி நிக்குதோ, அப்போ செயல் இயல்பா தானா எந்த உள்தடையும் இல்லாம நடக்கும். இது ஒரு செயலே செய்யாம இருக்கிறதில்ல, மாறா தேவையில்லாத மனச்சுமை இல்லாத இயல்பான செயல்பாடு. சரி. இந்த நீண்ட ஆழமான சவாலான உரையாடலோட முடிவுல இருக்கும். நாம கேட்ட விவாதிச்ச இந்த மூலப்பகுதிகளோட சாராம்சத்தை சுருக்கமா சொல்லணும்னா, தேடலே ஒரு பிரச்சனை. ஆமா. இலக்கை அடையச் செய்யற முயற்சி பயனற்றது. அது இலக்கிலிருந்து நம்மள தள்ளி விடுது. நாம தேடுற பல இலக்குகள் எண்ணத்தால உருவாக்கப்பட்ட மாயைகள் தான். நான் வேறொன்றா மாறணுங்கிற உள் போராட்டம் நிக்கிறப்போதான் உண்மையான இயல்பான அமைதி இருக்கு. கரெக்ட். நாம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஸ்பெஷலா இருக்க முயற்சி பண்றோம். ஆனா ஆசிரியர் சொல்றாரு, சாதாரணமா நீங்களா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதுதான் ரொம்ப இயல்பானது. அவர் சொல்ற மாதிரி நீங்களா இருக்க மிகவும் எளிவு. நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. ஆனா இந்த எதையும் செய்ய தேவையில்லைங்கிற நிலைய அடையிறது தான் பெரிய சவாலா இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் மையமான முரண்.
சரி, இறுதியா இந்த உரையாடலை கேட்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஆசிரியர் சொல்ற இந்த பசி, ஹங்கர், பதில்களுக்கான பசி, மாற்றத்துக்கான பசி, விடுதலைக்கான பசி, இது திருப்திப்படுத்த வேண்டிய ஒண்ணு இல்லையா? மாறா இது தானாவே எரிஞ்சு தீர்ந்து போக வேண்டிய ஒண்ணுன்னா அதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? யோசிக்க வேண்டிய கேள்வி. அந்த தேடல், அந்த பசி, அந்த முயற்சி எல்லாம் முழுசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கைவிடப்பட்ட பிறகு எதிர்பாராத விதமா ஒரு மின்னல் மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குது, ஒரு புரிதல் வருதுன்னு சொல்றாரு ஆசிரியர். ஓ, அது உங்களுக்கு இந்த கணத்துல என்ன அர்த்தத்தை தருது? அந்த எரிஞ்சு போறதுனா என்ன? அந்த மின்னல் மாதிரி நடக்கிறது என்னவா இருக்கும்? இந்த ஆழமான கேள்விகளோட உங்களை உங்க சிந்தனையில விட்டுடுறோம். இந்த உரையாடல்ல எங்களோடு இணைஞ்சதுக்கு நன்றி. நன்றி.